பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 91:16. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்பை பெறாமல் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். ஆம், இயேசு ஒருவரே இரட்சகர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றே வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து ஒருவரே பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் ஜனங்களை ரட்சிப்பவர், நித்திய வேதனையிலிருந்து ரட்சிக்கிறவர். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சகேயுவை பாருங்கள். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். கர்த்தர் கிருபையாய் சகேயுவுக்கு இரட்சிப்பை அருளினது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அதே தேவன் சகேயுவை பார்த்து, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் ரட்சித்து இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில் உங்களையும் இணைத்திருக்கிறார். அவருக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உண்டு. ஆகவே உங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ரட்சிப்பை உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்த கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டிராத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை அழைத்து அறிந்து கொண்டு ரட்சிப்பை அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எத்தனையோ கோடியான மக்கள் ரட்சிப்பில்லாமல் வாழ்கிறார்கள். ரட்சிப்பை இப்பொழுதே அருளுவீராக. கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.